இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். விரிவான விவரங்களை வழங்கலாம். பகுத்தறிவு பகலன் பெரியாருடைய 51வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பெரியாரின் திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியாருடைய திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, ஆர். ஆசா மற்றும் அமைச்சர்கள் சேகர்பாபு, துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், முபே சுவாமிநாதன் உள்ளிட்டோரும், அதே போல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோரும் பெரியாருடைய திருவுருவ படத்திற்கு தற்பொழுது மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். அதாவது காலை முதல் இந்த பகுதியில் லேசான மழை என்பது பெய்து வந்ததும், ஆனாலும் கூட இந்த பெரியாருடைய திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியாருடைய திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் தற்பொழுது பெரியாருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். உடன் மூத்த அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்களுடன் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.